Hey friends, good morning. Previous video வந்து பார்த்தீங்க அப்புறம் வாட் இஸ் எம்பெடட் சிஸ்டம். எம்பெடட் சிஸ்டம்னா என்ன, எம்பெடட் சிஸ்டத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு ஃபேனை வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணாங்க, அதுக்கான டிஃபரன்ஸை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா MCU விஸ் MPU, மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ளஸ் மைக்ரோ ப்ராசஸர், இதுக்கான டிஃபரன்ஸை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் அண்ட் மைக்ரோ ப்ராசஸர் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த இமேஜ் வந்து நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க ப்ரீவியஸ் வீடியோவில் கூட. எம்பெடட் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறப்ப என்ன பண்ணியிருப்பேன், வாஷிங் மிஷினோட இமேஜும் காமிச்சிருப்பேன், அதே மாதிரி லேப்டாப்போட இமேஜும் காமிச்சிருப்பேன். ஓகே, ஏன்னா பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து நம்ம எம்பெடட் சிஸ்டத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து வாஷிங் மிஷினையும் அதே மாதிரி லேப்டாப்பையும் தான் சொல்லணும். ஏன் வாஷிங் மிஷினை வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஒர்க் ஆகும். அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா வாஷிங் மிஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஒர்க் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நான் வந்து துணியை வந்து நான் உள்ளே போட்டோனையுமே வந்து எனக்கு கிளாத் வந்து வாஷ் பண்ணி கொடுத்துருமா கிடையாது. அப்போ என்ன பண்ணுவோம், நான் வந்து ஃபஸ்ட்டு நான் டோரை ஓப்பன் பண்ணணும், ஓப்பன் பண்ணிவிட்டு கிளாத்தை உள்ளே போடணும், அதுக்கப்புறம் அதுக்கான லிக்யூட் எல்லாமே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நான் எவ்வளோ டைமிங் செட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து எல்லா ப்ராசஸுமே முடியும். அதே மாதிரி மைக்ரோ ப்ராசஸர்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து அட் டைமில் என்ன பண்ணலாம், மல்டிபிள் ஒர்க்ஸ் நம்மளால் பண்ண முடியும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து அதில் சாங்ஸ் கேட்கலாம், சாங்ஸ் கேட்டுக்கிட்டே ஒரு MS வந்து நான் டைப் பண்ணலாம். ஓகேவா, அதே மாதிரி கேம் விளாட்லாம், எல்லாமே என்னால் பண்ண முடியும். அது வந்து மைக்ரோ ப்ராசஸர். அப்போ இது வந்து அட்வான்ஸாக ஒர்க் ஆகும். இது வந்து ரொம்ப நமக்கு ஸ்பெசிஃபிக் டாஸ்க் மட்டும் தான் பண்ணும். ஓகேவா, இதை பற்றி என்ன பண்ணியிருப்பேன், நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதேமாதிரி MCU MPUக்கான டிஃபரன்ஸ் தான் என்ன பண்ணியிருப்பேன், ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி a compact integrated circuit designed to perform specific task and an embedded system. Embedded system என்ன நாங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்காக தான் இது பண்ணியிருக்காங்க. contains CPU plus memory plus IO ports plus peripherals and a single chip. என்னென்னா பெரிஃபரல் எல்லாமே என்ன இருக்கும், இதில் வந்து சிங்கிள் சிப்பில் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்லணும்னா பிக்கு, ஆமு, காட்டாக்சியம், STM32 8051. ஓகே, இதான் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது எல்லாமே என்ன சொல்லலாம் அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலருக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம வந்து சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டிங் யூனிட் மெயின்லி கன்சிஸ்டிங் ஆஃப் CPU நீட்ஸ் எக்ஸ்டர்னல் காம்பனன்ட்ஸ் RAM, ROM, IO டிவைசஸ், டைமர்ஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணும்போது அதில் எக்ஸ்டர்னல் டிவைசஸ்ன்னு எதுவும் யூஸ் பண்ணிக்க மாட்டீங்க. RAM, ROM எல்லாமே வந்து இன்டர்னலாக வந்திருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து நீங்கள் எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுவீங்க. யூஸ்டு இன் PC, லேப்டாப், சர்வர்ஸ். ஓகே, இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவோம், RAM, ROMலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதேமாதிரி எக்ஸாம்பிள்ஸ் Intel i7, AMD Ryzen, ARM Cortex A, இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவோம், இது எல்லாமே நம்ம எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, ARM Cortex A, B, C, A, M, R இது எல்லாமே இருக்குது. A அப்படின்னா என்ன, அப்ளிகேஷன் லினக்ஸில் வந்து யூஸ் பண்ணுறது தான் ARM Cortex A. அடுத்த ஸ்லைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலர் மைக்ரோ ப்ராசஸருக்கான டிஃப்ரென்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போது மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னா என்னென்னா CPU, மெமரி. மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து என்ன பண்ணுவாங்க, CPU, மெமரி, IO பெரிஃபரல்ஸ், ஆன் சிப். ஏன்னா மைக்ரோ கண்ட்ரோலர் என்ன இருக்கும், எல்லாமே இன்பில்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ அது எல்லாமே எப்படி இருக்கும், ஆன் சிப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்பெசிஃபிக் டாஸ்க் மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் பண்ண முடியும். அதுக்கு வாஷிங் மிஷின், கார், ECU. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியே ஆப்போசிட்டில் வந்தோம் அப்படின்னா ஒன்லி CPU நீட்ஸ் எக்ஸ்டர்னல் காம்பனன்ட்ஸ். இந்த IO பெரிஃபரல்ஸ், மெமரி இது எல்லாமே என்ன பண்ணுவோம், எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் பர்பஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. அட் டைமில் மல்டிபிள் பர்பஸ் தான் நம்மளால் பண்ண முடியும். ஓகே, இது வந்து லோ காஸ்ட் எஃபெக்டிவ் ஃபார் எம்பெடட் டிவைசஸ். எம்பெடட் டிவைசஸ் வந்து எப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து ரொம்ப லோ காஸ்ட்டில் இருக்கும். இது வந்து ஹையர், ஏன்னா ரொம்ப ஹையாக இருக்கும் டியூ டு எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேர். நம்ம வந்து ஹார்ட்வேரை பொறுத்து நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப எக்ஸ்டர்னலாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 1 GB RAM வேணுமா, இல்லை 4 GB RAM வேணுமா, இல்லை 8 GB RAM வேணுமா அப்படின்னு நீங்கள் வந்து ஃபோன்லாம் வாங்குறீங்களா. அப்போ ஃபோன் வாங்கும்போது எப்படி இருக்க, அதோட ரேட் வந்து அந்த ராமை பொறுத்து மாடிஃபை ஆகுதுல, அதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து லோ சூட்டபிள் ஃபார் பேட்டரி டிவைசஸ். பேட்டரி டிவைசஸ்க்கு வந்து ரொம்ப சூட்டபிளாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹை நீட்ஸ் கூலிங் சிஸ்டம். ஏன்னா இங்கே வந்து ஹார்ட்வேர் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது MP வந்து ஓவர் ஹீட் ஆகும். ஏன்னா அட் டைமில் மல்டிபிள் ப்ராசஸ் பண்ணுறதுனால ஓவர் ஹீட் ஆகும். அதனால் என்ன ஆகும், நமக்கு வந்து கூலிங் சிஸ்டம் வந்து இங்கே தேவைப்படுது. அதே மாதிரி மாடரேட். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா MCU வந்து மெகாஹெர்ட்ஸில் வந்து ஒர்க் ஆகும், இங்கே வந்து GHz வந்து ஒர்க் ஆகும். அதே மாதிரி ஸ்மால் அண்ட் காம்பேக்ட். இது வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்மாலாகவும் காம்பேக்டாகவும் இருக்கும். இது வந்து லார்ஜர் சைஸில் வந்து இருக்கும். ஓகே, டியூ டு எக்ஸ்டர்னல் சிப்ஸ். ஏன்னா எல்லா டிவைசஸுமே நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணுறோம், அதனால் வந்து லார்ஜராக இருக்கும். அதேமாதிரி எம்பெடட் C அண்ட் அசம்பிளி. இதோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து எம்பெடட் C அண்ட் அசம்பிளி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கே ஹை லெவல் வாய்ஸ் ப்ளஸ் அப்ளிகேஷன்ஸ் C++, பைத்தான் இந்த லாங்குவேஜ் வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். மெயினாக என்ன பண்ணுவாங்க, C வந்து லாங்குவேஜ் வந்து மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் விஸ் மைக்ரோ ப்ராசஸரில் வந்து யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமாண்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா,
அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டாப்பிக்கான வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இல்லை எனக்கு கமெண்டில் கேட்கல அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து என்ன பண்ணுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த நம்பருக்கு எனக்கு இண்டிவிஜுவலாக சாட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ.